ஹாய், வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஆக்சுவலா இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு வீடியோஸ் எதுவும் போட வேண்டாம் அப்படிதான் வந்து இருந்தேன். பட் காலையில இருந்து நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல சில மெசேஜஸ்லாம் வந்து அனுப்பியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாகவும் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹாப்பியாகவுமே வந்து இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில. எனக்கு வந்து பர்சனலாக நிறைய பேர் அன்னையர் தினத்துக்காக விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்குமே அன்னையர் தின வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் எங்கள் அம்மா வந்து இப்போ இல்லை, நான் எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் சில பேர் வந்து எனக்கு வாய்ஸ் நோட்டாக வந்து அனுப்பியிருந்தது. நிஜமாவே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. நான் உங்களோட வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா இருந்து என்னென்னலாம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னோட லைஃப்பில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மெசேஜஸ் வந்து வாய்ஸ் மெசேஜ் எனக்கு வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா உங்களை பார்த்து நிறைய விஷயங்களை என்னோட லைஃப்பில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. சேவிங்ஸில் ஆரம்பித்து வீட்டை எப்படி பார்த்துக்கணும், பசங்களை எப்படி பார்த்துக்கணும், நான் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் அழக்கூடாது, அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களோட வீடியோஸ் பார்த்து இதெல்லாம் மாற்றிக்கிட்டேன்னு எனக்கு அது ரொம்ப பர்சனலாக வந்து கனெக்ட் ஆச்சு. இன்னைக்கு மதர்ஸ் டே. ஆக்சுவலாக அதுக்காக என்னோட சில எக்ஸ்பீரியன்ஸையும் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பசங்க கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லாருக்கும் அம்மா இருப்பாங்க. சில பேர் எனக்கு அம்மா இல்லை சிஸ்டர், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குலாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்தான். யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் நமக்கு எப்பவுமே அப்பா அம்மா 2 பேர் இல்லை, யாராவது ஒருத்தர் இல்லை அப்படின்னா கூட அது நிஜமாவே ஒரு பெரிய வழியாக தான் வந்து இருக்கும். கவலைப்படாதீங்கலாம் சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் உங்கள் அம்மாவை நினச்சி அழுதிங்க அப்படின்னா உங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அதனால் அம்மா இல்லைலாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அவங்க எங்கே இருந்தாலும் உங்களை சுற்றி தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும்தான் அவங்களோட பெரிய ஆசையாக வந்து இருக்கும். அதனால் எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படியெல்லாம் காலையில் எனக்கு சில மெசேஜஸ்மே வந்துருந்துச்சு. அதை பார்க்கும்போது அது படிக்கிற அளவுக்கு கூட எனக்கு தைரியம் வந்து இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்ச மாதிரி தான் வந்து எனக்கு இருந்துச்சு நிஜமாவே. அதனால் உங்கள் அம்மா இல்லை அப்படியெல்லாம் வந்து கவலைப்படாதீங்கலாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக கவலை இருக்கும். பட் இதை தாண்டி நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது தான் உங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். அதனால் அவங்கள நினச்சி நீங்கள் எப்போல்லாம் அழறீங்களோ அப்போ என் பொண்ணு வந்து நான் இல்லாமல் கஷ்டப்படுறா அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் பண்ணி அச்சீவ் பண்ணாலுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த கிரெடிட் எல்லாமே உங்கள் அப்பா அம்மாவை தான் போய் சேரும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள் அப்பா அம்மா இல்லை இப்போ இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு பேர் மட்டும்தான். உள்ளே நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்ற பேர் மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கறது. நம்ம எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கோமோ அப்போல்லாம் அவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லா அப்பா அம்மாவுமே நான் சொல்கிறது என்னன்னா, எல்லா அம்மாவும் எல்லா அப்பாவும் யோசிக்கிறது, அவங்க இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க யோசிச்ச விஷயம் எல்லாமே ஏன் பசங்க எப்போவுமே வந்து எந்த விதத்துலையும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட பெரிய யோசனையாக வந்து இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக அவங்களோட லைஃப்பில் இருங்க. எதுவுமே பண்ணாமல் அடுத்தவங்கள நம்பி எப்போவுமே யாரோட தயவுலையும் வந்து இருந்துடாதீங்க. அதை எந்த அப்பா அம்மாவும் வந்து விரும்பவே வந்து மாட்டாங்க. அதனால் உங்களோட அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணுங்க. அது சின்ன லெவல்லையாக இருக்கலாம், பெருசாக வேணா இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க. சும்மா மட்டும் எப்போவுமே இருக்காதீங்க. நான் காலையில் கூட ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வந்து போட்டிருந்தேன். எங்கள் அம்மாவுக்கும் எனக்குலாம் சின்ன வயசில் பெரிய பாண்டிங்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் நிறைய சண்டை வரும், நிறைய சண்டை போட்டுப்பேன் எங்கள் அம்மா கூட. பட் கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் தெரியுது. இப்போ வந்து எனக்கு எங்கள் அம்மாவோட அருமை வந்து நிஜமாவே தெரியுதுன்னு தான் வந்து சொல்லணும். அப்போல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும். எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமே எங்கள் அம்மா கூட எனக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். இப்போது நான் காலையில் ஒரு ஷார்ட்ஸில் கூட வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன், எனக்கு எப்போவுமே ஒரு கண்ணோட்டம் இருக்கும். என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு என் தங்கச்சியை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து எப்போவுமே வந்து யோசிப்பேன். நான் எங்கள் அம்மாட்ட நிறைய நாள் சொல்லியுமே இருக்கேன், உனக்கு என்னெல்லாம் பிடிக்காதுல்ல, உனக்கு உன் பொண்ணை தான் பிடிக்கும் அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா கூட நிறைய சண்டைலாம் பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் அவ்வளோ சண்டை வரும். இனிமேல் நீ என் கூட பேசாத, நான் இனிமேல் உங்க கூட பேச மாட்டேன்ற அளவுக்குலாம் சொல்லிட்டு வீட்டிலேருந்து சண்டை போட்டுட்டுலாம் வந்து வந்திருக்கேன். ஆனால் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை
மறந்துட்டெல்லாம் பேசியிருக்கோம். நடுவில் எங்கள் கல்யாண டைமில் ஒரு பெரிய பிரேக் ஒன்று வந்து இருந்துச்சு. ரொம்ப நாள் பேசாமல் இருந்தோம். ஆனால் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, அந்த டைம்லலாம் வந்து நான் ரொம்ப வந்து உன்னை நினச்சி அழுவேன். யாராவது உன்னை இப்போ நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் உன்னை திட்டும்போது எனக்கு அது வந்து பெருசாக தெரியாது. ஆனால் என்னை உட்கார வச்சுக்கிட்டு உன்னை வந்து யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அவள் ஓடி போயிட்டா, அவள் நல்லாவே இருக்க மாட்டா, அவள் நாசமாக போயிடுவான்னு சுற்றி எங்கள் சொந்தக்காரங்க சொல்லும் போதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் அதையும் மீறி அழுவேன். அப்போ கேட்பாங்க, இந்த மாதிரி அவள் தான் போயிட்டா இல்லை, அவள் நினச்சி நீ எதுக்கு அழறன்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு இப்போ தான் வந்து தெரியும். பட் நான் இப்போ யோசிக்கிறேன், இப்போ நான் என் பசங்களை வந்து வளர்க்குறேன், பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயமும் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை வந்து வளர்த்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, என் பையன் இப்போ ஏதாவது என்ன ஒரு வார்த்தை சின்னதாக என்னம்மா அப்படின்னு கேட்டால் கூட எனக்கு பயங்கர கோவம் வரும். அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன், என்னால் அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. நிறைய தடவை அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், அம்மாவை வந்து எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது, அம்மாவையோ அப்பாவையோ யாரையுமே எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில டைம் நான் அவன்கிட்ட பேசாமலாம் இருந்திருக்கேன். பட் இப்போ எனக்கு தோணுது, எங்கள் அம்மாவை நான் நிறைய நாள் எதிர்த்தெல்லாம் வந்து பேசியிருக்கேன், நிறைய விஷயங்கள் வந்து எதிர்த்து பேசியிருக்கேன். அப்போ நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் வலிச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் இப்போதான் வந்து புரியுது. பட் கல்யாணம் ஆகி நான் ஒரு அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் ஓகே, நம்ம அம்மாவும் நம்மளை இப்படிதான் கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்க, இப்படிதான் வந்து ஒரு ஒரு விஷயமும் நைட்டு தூங்காம கண்ணு முழிச்சு பார்த்துருப்பாங்க, இப்படிதான் வந்து நமக்கு பால் கொடுத்து வளர்த்துருப்பாங்க, நம்மளை இப்படிதான் ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க, இப்படியெல்லாம் வந்து இப்போ வந்து தோணுது. பட் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி எல்லாம் வந்து கிடையாது. கண்டிப்பா எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க யாராவது உங்க அம்மாவா கூட பேசாம இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கே கால் பண்ணி வந்து பேசுங்க. ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப் தான், எவ்வளோ நாள் வாழ போறோன்றதுலாம் தெரில. இன்னும் சில பேர் வந்து நான் சொல்லுவேன், அம்மாங்க எல்லாருமே பசங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் சில அம்மாக்கள் வந்து குழந்தைங்களை விட அவங்களோட சந்தோஷம் பெருசு நினச்சி இருக்கவங்களுமே இருக்காங்க. நான் அந்த மாதிரி நிறைய பேரை என் லைஃப்ல பார்த்துருக்கேன். அதனால என் அம்மா எனக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க, என்னை வந்து சின்ன வயசுல நல்லா பார்த்துக்கல, என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எனக்காக அவங்க எந்த விஷயமே பண்ணல அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, நம்ம அம்மா தானே, அதனால அவங்கள மன்னிக்கிறதுல வந்து ஒரு பெரிய எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நம்ம வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், நம்ம வந்து மாமியார் வீட்டு சைடா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். நம்ம வீட்டுல நம்ம ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, நம்ம ஹஸ்பண்ட் நிறைய தப்பு பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலை கூட சரி விடு, நம்ம வீட்டுக்காரர் தானே அப்படின்னு நம்ம விட்டுட்டு அவங்க கிட்ட பேசாம வந்து இருக்கிறது கிடையாது. விட்டுட்டு நம்ம லைஃப்ல வந்து அவங்க வேணுன்றதுனால வந்து பேசுறோம். அதனால உங்களோட அம்மாவும் உங்களோட லைஃப்ல அந்த மாதிரி ஒரு முக்கியமானவங்களா கண்டிப்பா நினைங்க. நான் என்னோட ப்ரேயர்ஸ்ல வந்து கண்டிப்பா காலையில என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரேயரே வந்து எங்க அப்பா அம்மா 2 பேரும் 100 வயசு வரைக்கும் நான் எத்தனை நாள் இருக்கணும் அது வரைக்கும் எங்க அப்பா அம்மா இருக்கணும்ன்றது என்னோட பெரிய ஆசை. அதனால எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு அம்மாவா வந்து நம்ம பசங்களுக்கு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து வந்து பண்ணுவோம். பட் அதே மாதிரிதான் நம்ம அம்மாவும் பண்ணியிருப்பாங்கன்றது தயவு செஞ்சு யோசிங்க. அதே மாதிரி இன்னும் பர்சனலா ஒரு அக்காவாவோ என்ன நீங்க தங்கச்சியாவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பசங்களுக்காக வந்து பசங்களை விட்டுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஆனா என்னவா இருந்தாலும் இவங்க ஓடுறது எல்லாமே அந்த பசங்களுக்காக மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு அந்த பசங்களோட நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பசங்க மட்டும்தான். நம்ம அவங்களுக்காக எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சு வந்து கொடுக்கலாம். பட் நாளைக்கு மெமரிஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம இப்போ அந்த பசங்களோட இருந்து அவங்கள நம்ம நம்ம இருக்கும்போதே நம்ம பசங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கலாம் தெரியாது. பட் பசங்க வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்து அவங்க கூடவே இருந்து அவங்க பண்ணுற சரி தப்பை சொல்றதுக்கு நம்ம மட்டும்தான் வந்து இருக்கோம் அவங்களுக்கு. அதனால ஒரு அம்மாவா நமக்கு தெரியும், நம்ம எல்லா அம்மாவுக்கும் கண்டிப்பா அவங்க பசங்களை எப்படி பார்த்துக்கணுன்றது வந்து தெரியும். பட் நான் ஒரு அம்மாவா இருந்து என் பசங்களை வந்து கூடவே இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். தேவேஷுமே யார் சொன்னாலும் கேட்பானா, இப்போ எங்கள் அம்மாவோ எங்கள் தாத்தாவோ எங்கள் அப்பாவோ இல்லைனா எங்கள் வீட்டுக்காரோ சொல்லும்போது கூட அவனுக்கு சில விஷயம் வந்து புரியாது. பட் நான் வந்து உட்கார வச்சு தங்கம் இது பண்ணக்கூடாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான், ஏன்னா அவனுக்கு ஆக்சுவலாக 14-15 இயர்ஸ் வந்து ஆக போகுது. அதனால இது வந்து அந்த அடல்ட் ஏஜ் சொல்லுவாங்கல்ல, இந்த வயசுல ஸ்கூல் போறான். ஸ்கூல்ல வந்து சில பசங்க சில தப்பான விஷயங்கள்லாம் வந்து சொல்லும் போது என்கிட்ட வந்து சொல்லுவான், அம்மா பசங்க வந்து இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடியே நான் அந்த விஷயத்தை பத்தி அவன்கிட்ட சொல்லியிருப்பேன். தங்கம் நீ ஸ்கூல் போற, உனக்கு இந்த வயசு ஆகுது, பசங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உனக்கு சொல்லுவாங்க,
அதனால எது சொன்னாலும் அம்மா கிட்ட வந்து சொல்லணும். தப்பான விஷயங்கள், ஏன்னா இப்ப ஃபோன் இருக்கு, அதனால நிறைய விஷயங்கள் வந்து பசங்க வந்து பாக்குறாங்க. இப்ப என் பையன் ஃபோன் எடுத்தானா அப்படின்னா நான் அவன்கிட்ட உட்கார வச்சு சொல்லுவேன், தங்கம் அம்மா ஏன் உன்னை ஃபோன் எடுக்காதுன்னு சொல்றேன்னா இதுல எல்லா விஷயமும் இருக்கு. இதுல நீ வந்து கிரிக்கெட் தான் கொஞ்ச நேரம் பாக்குற, யூடியூப் தான் கொஞ்ச நேரம் பாக்குற, ஆனா நடுவுல தப்பான ஆட்ஸ் வரும். இப்போ இந்த வயசுல தப்பான விஷயங்கள் வந்து ஓடும். இந்த வயசுல அதை பார்க்கும்போது உனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓ இது என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆர்வமாக தான் இருக்கும். பட் இப்போ நீ அதெல்லாம் பார்த்து இது நல்லா இருக்கேன்னு அதுல பழகிட்ட அப்படின்னா உன் லைஃப்ல உன்னால எந்த விஷயமே பண்ண முடியாது. உனக்கு இது படிக்கிறதுக்கான வயசு, அதனால இப்ப நீ படிக்க தான் வந்து செய்யணும். இப்ப நீ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போற அப்படின்னா அந்த டைம்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ அதை நீ பண்ணு. அம்மா உன்னை நீ எப்போ வேலைக்கு போய் நீ சம்பாரிச்சு உனக்கான ஒரு முடிவை என்னைக்கு எடுக்க ஆரம்பிக்கிறியோ அன்னையில இருந்து நீ உன் விருப்பப்படி இருந்துக்கோ. அது வரைக்கும் அம்மா என்ன சொல்றனோ அதை மட்டும்தான் நீ கேட்கணும். அம்மா உன்னை அடிப்பேன், திட்டுவேன், ஏன்னா எல்லாரை தாண்டியும் அம்மாவுக்கு மேல நிறைய அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு என் பையனுக்கு எப்பவுமே நான் வந்து சொல்லி கொடுப்பேன். நம்ம பசங்களுக்கு நம்ம அதிகமா பண்றது என்ன அப்படின்னா, ஓகே நம்ம எந்த தப்பு பண்ணாலும் நம்ம வீட்டுல சொன்னோம்னா அம்மா வந்து அடிப்பாங்கன்றதை தாண்டி நம்ம அம்மா கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். தேவேஷ் கிட்ட சொல்றதுமே அதுதான். ஒரு நாள் ஆக்சுவலா அவங்க மாஸ்டரோட வண்டி எடுத்துட்டு போயிட்டு சிலம்பம் கிளாஸ்ல இருந்து ஆக்சுவலா அவங்க மாஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டஸ்ட்பின் குப்பை இருக்குடா அதை போய் போட்டு வாங்கன்னு போது கொடுங்க மாஸ்டர்ன்னு சொல்லியிருக்கான். மாஸ்டர் வண்டி சாவி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவனே தான் வாங்கிட்டு போயிருக்கான் கிளாஸ்ல இருந்து. போயிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், தேவேஷ் வண்டி வந்து நீ ஓட்டக்கூடாது, உனக்கு அதுக்கான வயசு வந்து கிடையாதுன்னு. பட் அவன் 2 வீலர் வந்து நல்லாவே ஓட்டுறான், பைக் ஓட்டுறான். ஆனா அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டவே கூடாது. நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவன்கிட்ட சொல்றேன், தங்கம் எப்பவுமே அந்த விஷயத்த பண்ணாதீங்க. ஏன்னா எங்க அப்பா வந்து டியூஷன் கூட்டிட்டு போகும்போது இவன் என்ன பண்ணுவானா, தாத்தா நீ பின்னாடி உட்காரு நான் ஓட்டிட்டு போறேன்னு சொல்லி எல்லாம் ஓட்டிட்டு போவான். அப்போ நான் முன்னாடி நாள் தான் என் கையில படுக்க வச்சு சொல்றேன், தங்கம் வண்டியெல்லாம் எடுக்கக்கூடாது. நான் ஆக்சுவலா நான் சொன்னதுல இருந்து வண்டியெல்லாம் எடுக்கிறது வந்து கிடையாது, எனக்கு அது நல்லாவே தெரியும். என்னாச்சு அப்படின்னா சரி பக்கத்துல தானேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, சாவி ஒரு கூட இருந்த பையன் இருந்திருக்கான். அவன் சொல்லியிருக்கான், வண்டியில போயிடலாண்டான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான், சாவியை வாங்கிட்டு 2 பேரும் வண்டியில போயிட்டு குப்பையை போட்டு திரும்ப வரும்போது கல் இருந்திருக்கு, வண்டி வந்து ஸ்கிட் ஆகி கீழே வந்து விழுந்துட்டான். கீழே விழுந்து இந்த கையில முட்டியில கால்லலாம் நல்லா அடி தேவேஷ்க்கு. நேரா வந்து எங்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான், சைக்கிள்ல வந்தோம், இப்போ முன்னாடி வந்து பசங்க போனாங்க, இடிச்சு கீழே வந்து விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிதான் இவன் வந்து சொல்லியிருக்கான். வீட்டுக்கு வந்து வரல. நான் ஃபோன் பண்ண, தேவேஷ் உனக்கு அடிபட்டுச்சுன்னா நீ நம்ம வீட்டுக்கு தானே வரணும், நீ ஏன் ஆயா வீட்டுக்கு போன, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா எல்லாம் நம்பிட்டாங்க. ஓகே சைக்கிள்ல இருந்தா விழுந்தான்னு சொல்லிட்டு நான் இவன் ஃப்ரெண்டோட அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி கேட்கிறேன். இல்லைங்க அவனுக்கு இன்னும் வரல, இல்லைங்க தேவேஷ் இந்த மாதிரி விழுந்துட்டானா, சைக்கிள்ல இருந்து விழுந்துட்டான்னு சொல்றான். பட் சைக்கிள்ல இருந்து விழுந்தாலும் அவளை அடிப்படுறதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது, என்ன ஆச்சுன்னு தெரியல, உங்க பையன் வந்தோடனே எனக்கு கால் பண்ணி கொடுங்கன்னு சொல்றேன். அந்த பசங்க வந்ததுக்கு அப்புறம் கால் பண்றேன், தேவேஷை நான் அடிக்கலாம் மாட்டேன்டா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, நான் ஹாஸ்பிட்டல் வந்து அவனை கூட்டிட்டு போனோம், அவனும் வீட்டுக்கு வரல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட இல்ல ஆண்டி நிஜமாவே அவன் கீழே தான் விழுந்துட்டான், சைக்கிள்ல இருந்தா விழுந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. இவன் வந்து பயந்துகிட்டு நான் அடிப்பேனோன்னு பயந்துகிட்டு 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்து வரான். என் ஹஸ்பண்டும் நம்பிட்டாரு, நிஜமாவே இவன் சைக்கிள்ல இருந்தா விழுந்துட்டான்னு. அவர் தான் போய் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து வராரு. எனக்கு தெரியும் பொய் சொல்றான் அப்படின்றது, அவன்கிட்ட போன்ல பேசும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் பொய் சொல்றான்னு. பட் எல்லாருமே இவரும் சொல்றாரு, இல்ல தங்கம் அவன் பொய்லாம் சொல்ல, நிஜமாவே அவன் விழுந்துட்டான், நிஜமாதான் அவன் சைக்கிள்ல இருந்தா விழுந்துட்டான்னு சொல்லிட்டு அவரு உள்ள வரான். வந்த உடனே நான் சொன்னேன், நீ உள்ள போ தங்கன்னு எங்க வீட்டுக்கார உள்ள போ சொல்லிட்டேன். கதவை லாக் பண்ணிட்டு தேவேஷ் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியும் தேவேஷ், என்கிட்ட பொய் சொல்றேன்றது அம்மாவுக்கு நல்லாவே வந்து தெரியும். நான் வந்து உன்னை வந்து அடிக்கணும்னோ திட்டணும்னோ விரும்பல, என்கிட்ட நீ பொய் சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட உண்மையை மட்டும் பேசு, உண்மை சொல்றது நான் மட்டும் என் முன்னாடி நில்ல, பொய் சொல்றதுன்னா நீ கிளம்பி நீ உள்ள போயிட்டு, நான் உங்ககிட்ட எதையும் கேட்க விரும்பல. மா இல்லம்மா நான் சொன்னா நீ அடிப்ப, நான் சொன்னேன் நீ பண்ண தப்புக்கு நான் கண்டிப்பா உன்னை அடிப்பேன், அடிக்காமலாம் இருக்க மாட்டேன், ஆனா அம்மா அடிப்பாங்கன்னு நீ பொய் சொன்ன அப்படின்னா அம்மாவை ஏமாத்துறதா தான் அர்த்தம் தேவேஷ், அதனால நீ உண்மை சொல்றதுன்னா சொல்லு என்கிட்ட, இல்ல அம்மா அடிப்பாங்கன்றதுக்காக நீ பொய் சொன்னா நான் அதையும் சரி தேவேஷ் அப்படியா அப்படின்னு நான் கேட்டுக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லம்மா நான் இந்த மாதிரி மாஸ்டர் கிட்ட இருந்து வண்டி வாங்கிட்டு போனேன், குப்பை கொட்டிட்டு வரும்போது கல் இருந்துச்சு, வண்டி ரேஸ் பண்ணி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டேன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு, அவன் கையில எல்லாம் அவ்வளோ ரத்தம். அதெல்லாம் பார்க்கும்போது நான் அவன்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான்,
உனக்கு அடிபட்டது வந்து எனக்கு கஷ்டமா தான் இருக்கு தேவேஷ். இது எல்லாத்தையும் தாண்டி அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அம்மா கிட்ட நீ பொய்யே சொல்லக்கூடாது, வண்டியே எடுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சரிம்மா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப நீ அதையே பண்ணிட்டு வந்திருக்கல. எனக்கு உனக்கு அடிபட்டதை தாண்டி எனக்கு நீ என்கிட்ட பொய் சொன்னதுதான் ரொம்ப வலியா இருக்கு. நான் சொன்ன ஒரு விஷயத்த என் புள்ள வந்து நான் எந்த விஷயம் சொன்னாலும் என் புள்ள வந்து அதை கண்டிப்பா பண்ண மாட்டான் அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையும் கான்ஃபிடென்ட்டா வந்து சொல்லுவேன். பட் இப்ப வந்து அந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்டல்ல, என்கிட்ட நீ தயவு செஞ்சு பேசாத தேவேஷ்ன்னு சொல்லிட்டு நான் பேசல. பட் வந்து எனக்கு அவன் கையில இருந்த இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கோவம் தான் வந்து வந்துச்சு. உன்னை 2 அடி அடிச்சுட்டு நீ இனிமே என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். பட் அவனுக்கு அந்த வழியெல்லாம் தாண்டி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்கிட்ட சாரி சொல்லிட்டே இருந்தான். நான் அவனுக்கு மருந்து போட்டு விடல, நான் அவனுக்கு எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. இவர் தான் வந்து சொல்லிட்டே இருந்தாரு, சரி விடு அவன் தெரியாம பண்ணிட்டான், இனிமே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது ரொம்ப வலியா இருந்துச்சு. என்னன்னா நான் ஒரு விஷயம் பண்ணாதன்னு சொல்லி நீ பண்ணல அப்படின்னு ஒரு 3 நாள் நான் அவன்கிட்ட பேசவே இல்லை. அந்த 3 நாளுமே அவன் என்னை எப்ப பார்த்தாலும் அவன் கண்ணுல இருந்து தண்ணி தானா வந்துட்டே இருக்கும். எனக்கு அப்ப தெரியும் நான் வந்து என்கிட்ட அவன் பேசாம இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. அவன் வந்து அவன் பண்ற தப்ப ரியலைஸ் பண்றான்றது எனக்கு தெரியும். எனக்குமே அவனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் அவன்கிட்ட வந்து அவன் அழறானேன்றதுக்காக அவன்கிட்ட பேசலாம் மாட்டேன். ரொம்ப ஆட்டிடியூடா இருப்பேன். நான் அவன்கிட்ட மூஞ்ச கொடுத்து பேசவே மாட்டேன். ஆனா அவனுக்கு தேவையான எல்லாமே பண்ணுவேன். அவனுக்கு சாப்பாடுல இருந்து அவனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுல இருந்து எல்லா விஷயமுமே பண்ணுவேன். ஒரு 3 நாள் கழிச்சுதான் நான் அவன்கிட்ட பேசினேன். அப்பயுமே வந்து என் கையை பிடிச்சிட்டு அழுதான், சாரிம்மா நான் இனிமே நீ சொல்ற விஷயத்த நான் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு. நான் அப்ப அவன்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், நீ அழும்போது எனக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு தேவேஷ். நீ அழும்போது எனக்கு ரொம்ப வலியா தான் இருந்துச்சு, என் பிள்ளை என் முன்னாடி அழறானேன்னு சொல்லிட்டு. ஆனா அம்மாவுக்கும் இதே வழிதானே இருந்திருக்கும். நான் இப்ப நீ ஒரு விஷயம் வந்து சொல்ற, நான் அதை வந்து கேட்காம நீ இந்த ட்ரெஸ் போடாதம்மா எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். நான் உனக்கு தெரியாம அந்த ட்ரெஸ் வந்து நான் வெளில போட்டு போறேன் அப்படின்னா நீ கேட்பல்ல, நான் உனக்கு இது நல்லா இல்ல நீ போடாதன்னு சொன்னால நீ ஏன் அதை போட்டேன்னு என்கிட்ட கேட்பல்ல தேவேஷ், அப்போ உனக்கு அது கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீ பேசாதப்போதான் எனக்கு அந்த கஷ்டம் வந்து புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வீட்டுல எல்லாமே சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் பசங்க வந்து இருப்பாங்க. பட் அவங்களுக்கு நம்ம அம்மாவா எப்பெல்லாம் பாசமா இருக்கணுமோ அப்பெல்லாம் பாசமா இருக்கணும், எப்பெல்லாம் அவங்கள அடிக்கணுமோ அப்பெல்லாம் அடிக்கணும், எப்பெல்லாம் கண்டிக்கணுமோ அப்பெல்லாம் கண்டிப்பா பசங்களை வந்து கண்டிச்சுதான் வந்து ஆகணும். என் பசங்களை நான் அப்படிதான் வந்து வளர்க்குறேன். எங்க அப்பா வந்து என்னெல்லாம் இது வரைக்கும் ஒரு அடி கூட அடிச்சதே கிடையாது. எங்க அப்பா என்கிட்ட கேட்பாங்க, உன்னெல்லாம் நான் அடிச்சா வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா எங்க அம்மா கிட்ட நான் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். பட் எங்க அப்பா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நான் உன்னை வந்து அடிச்சா வளர்த்தேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் எங்க அப்பாட்ட சொல்லுவேன், நீ என்னை அடிச்சு வளர்த்துருந்தேன்னா நான் இப்ப இப்படி உங்ககிட்ட வாய் பேச மாட்டேன். அதனால உன் தப்பு தான் நீ என்னை அடிக்காம வளர்த்தது, பசங்களை அடிக்கும் போது நீ என் நடுவுல வந்து கேட்காதப்பா அப்படின்னு சொல்லுவேன். எங்க அப்பாவோட இது என்னன்னா, எங்க அப்பாவுக்கு எல்லாம் பசங்களை அடிக்கிறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எங்க அப்பா எல்லாம் இது வரைக்கும் ஒரு தடவை கூட எங்களை அடிச்சதே வந்து கிடையாது. எங்க அம்மா கிட்டயும் நான் நிறைய தடவைலாம் அடி வாங்கியிருக்கேன் கிட்ட நான் நிறைய வாய் பேசுவேன், ரொம்ப திமிரா பேசுவேன், ரொம்ப எதிர்த்து பேசுவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். அதனால எங்க அம்மாட்ட நான் செம்ம அடி வந்து வாங்குவேன். என் தங்கச்சி அடி வாங்கினது வந்து கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல அம்மாவா, ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ்ல வந்து பர்சனலா வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. அப்ப சொல்லும்போது, சிஸ்டர் என் பசங்க இப்பெல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க, ஆனா நான் வந்து என் பசங்க சின்னதா இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சரியா பண்ணது கிடையாது. நான் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், எங்க அக்காவுக்கு பண்ண போறேன், தங்கச்சிக்கு பண்ண போறேன், அடுத்தவங்க குடும்ப விஷயத்திலேயே நிறைய தலையிட்டு அடுத்தவங்க ஃபேமிலியவே நான் பார்த்து என் குடும்பத்தை நான் இப்ப பாத்துக்கல. இப்போ என் பசங்க எல்லாம் வளர்ந்து வேலைக்கு போறாங்க. ஆனா இப்போ நீங்க தேவேஷை பாத்துக்கிறதையோ ஸ்ரதனை பாத்துக்கிறதையோ பார்க்கும்போதெல்லாம் நம்ம பிள்ளைங்களை இப்படி நம்ம பாத்துக்கலையேன்னு எனக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியெல்லாம் சில சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மாதிரி யாராவது நம்ம ஃபேமிலியை தாண்டி அடுத்தவங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க வெளியில எங்கேயாவது தேடுறீங்க, யாரையாவது தேடுறீங்க அப்படின்னா இப்பவும் சொல்றேன், உங்க பசங்க உங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் நாளைக்கு உங்களுக்கு என்னவா இருந்தாலும், உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உங்க கூட சேர்ந்து அழுவாங்க, உங்களுக்கு எந்த சந்தோஷமான விஷயங்கள் இருந்தாலும் உங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுவாங்க. அதனால உங்க பசங்களை பாருங்க, உங்க குடும்பத்தை வந்து பாருங்க. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்றது. ஏன்னா அந்த பசங்களுக்காக தான் நம்ம எல்லாரும் ஒருத்தரும் ஓடிட்டு இருக்கோம். வேலைக்கு போறவங்கள இருந்து வீட்டுல இருக்கவங்கள இருந்து எல்லாருமே அப்படிதான் இருக்கும். அதனால பசங்களை எப்பவுமே திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, பசங்களை திட்டாமலும் இருக்காதீங்க. தப்பு பண்றப்போ கண்டிப்பா கண்டிங்க பசங்களை. அதே அப்போ அவங்க நல்ல விஷயம் பண்றப்போ அப்ரிஷியேட் பண்ணுங்க. எல்லா டைம்லயும் அடிக்காம எந்த டைம்ல நம்ம பார்த்தாலே நம்ம பசங்களுக்கு வந்து புரியணும் அவங்க பண்றது தப்புன்னு. அந்த மாதிரி நம்ம பசங்களை வந்து வளங்க. ஏன்னா
பொம்பளை பசங்களோ ஆம்பளை பசங்களோ நாளைக்கு அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டம் வந்து படுறோம். நம்ம அப்பா அம்மாவும் அதுக்காக தான் நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நினைக்கிறதும் நம்ம பெற்றவங்க நினைக்கிறதும் ஒரே விஷயம் தான். நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும். நம்ம பசங்க சம்பாரித்து நமக்கு சாப்பாடு போடுவாங்கன்றதெல்லாம் நம்ம பசங்களை நம்ம வந்து வளர்க்கல. அதே மாதிரி தான் நம்ம அப்பா அம்மாவும் நம்மளை வந்து வளர்க்கல. முடிஞ்ச அளவுக்கு இல்லை, டெய்லியுமே உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக பேசுங்க. அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் இருப்பாங்க. மேபி உங்கள் மாமனார் மாமியார் கூட உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இருக்கலாம். பட் உங்களோட ஹஸ்பண்டை வந்து என்றைக்குமே உங்கள் அம்மா கிட்ட பேசாத, உங்கள் அப்பா கிட்ட பேசாதன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நம்மளை வளர்த்த மாதிரி தான் அவங்களும் வளர்த்துருப்பாங்க. நான் இன்னைக்கு காலையில இப்போ இல்லை, எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்போலேருந்து எங்கள் அம்மாவுக்கு எப்படி கால் பண்ணி மதர்ஸ் டேக்கு விஷ் பண்ணுவேனோ அதே மாதிரி எங்கள் மாமியாருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிடுவேன். இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ண எங்கள் அம்மா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது, தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் மாமியாருக்கு கால் பண்ணிம்மா ஹாப்பி மதர்ஸ் டேம்மா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மாமியார் சந்தோஷமா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் இதே சந்தோஷத்தோட தான் நான் கேட்டுட்ருக்கேன். இதே சந்தோஷம் எப்பவுமே தொடரணும்னு நான் வந்து நினைப்பேன். நீங்கள் யாரெல்லாம் உங்கள் அம்மாக்கோ இல்லை உங்கள் மாமியாருக்கோ விஷ் பண்ணலை, எங்கள் நாத்தனாருக்கு நான் கால் பண்ணி காலைல விஷ் பண்ணேன், எங்கள் நாத்தனாரும் எனக்கு விஷ் பண்ணாங்க. அதனால் கண்டிப்பாக கால் பண்ணி விஷ் பண்ணுங்க. ஒரு ஃபோன் பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. அதனால் மதர்ஸ் டேக்கு மட்டும்தான் கால் பண்ணணும்லாம் இல்லை. டெய்லி காலையில் சாயங்காலம் ஏதாவது ஒரு வேளையாவது உங்கள் அம்மாவுக்கு, மாமியாருக்கு, உங்கள் நாத்தனாருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். பட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வந்து பண்ணுங்க. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.